வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது rx135 பத்தி பார்க்க போறோம். ஒரு லெஜெண்ட் பைக். இந்த பைக்கு பின்னாடி ஒரு 80,000 கிட்ட செலவு பண்ணியிருக்காரு இந்த பைக்கோட ஓனர். ஸோ அவரை கூப்பிட்டு இந்த பைக்கை எப்படி அவருக்கு பிடிக்கும், என்ன பிடிக்கும் அப்படின்றத வந்து நம்ம அவங்க கிட்ட கேள்வி கேட்டுக்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தி ஓனர். ஹலோ சூப்பர் ப்ரோ. ப்ரோ, இந்த பைக் உங்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ரெடி பண்ணீங்க, ஏன் எவ்வளவு பிடிக்கும்? சின்ன வயசுல இருந்து ஆசை இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணோம். ஓகே, ரொம்ப நாள் மோட்டிவேஷன் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணோம், இந்த மாதிரி சுத்தீங்க. ஸோ இந்த பைக்குடைய மாடல் என்ன ப்ரோ, என்ன மாடல், எந்த இயர் இது? மாடல் பார்த்தீங்கன்னா 14/9/1998 உடைய மாடல். ஸோ இந்த பைக்கில் பண்ணியிருக்க நீங்கள் இந்த பெயிண்டிங் கிராஃபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பெயிண்டோடைய பேர் என்ன, இது கிராஃபிக் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பெயிண்ட் யாருக்கிட்டேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்தீங்க? பெயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்ல ட்ரை பண்ண நிறைய இடத்துல, சரி யூடியூப்ல பார்த்ததுக்கு அப்புறமா 24 கிரேட்ஸ்லேருந்து. ஓகே, சூப்பர். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சரின்ட்டு இது எங்கே கிடைக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, அப்போ முடியலன்னா நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. பெங்களூர்ல ட்ரை பண்ணது அப்புறம் தான் கிடைச்சது. இப்போ என்னன்னா நீங்கள் இதுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்க, அதுக்கான சின்ன ஒரு செலவு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக இந்த நெட் போல்டு, மெடுகார்டு, பேக் மெடுகார்டு, ஃப்ரண்ட் மெடுகார்டு, நிக்கல், டோட்டல் நிக்கல் ஐட்டம் பார்த்து இப்போ நிக்கல் போட்டிருக்கோம். ஓகே. மீதி வந்து டேங்க், இந்த ஷீல்ட் எல்லாம் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் முபாரக் பண்ணியிருக்காரு, அவர் பெயிண்டிங் பண்ணியிருக்காரு. ஓகே, லோக்கலில் தான். கிருஷ்ணகிரி லோக்கல். சூப்பர். பெயிண்டிங்கான செலவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22 ரூபாய். ஸோ 22,000 வந்து பெயிண்டிங் மட்டுமே செலவு பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த நிக்கல் ப்ராடக்ட்லாம் சேர்த்து வெறும் பெயிண்டிங் மட்டும் நிக்கலுக்கு செப்பரேட்டாக ஆயிடுச்சு. நிக்கல் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 சம்திங் ஆயிடுச்சு. 12,000 நிக்கல் ப்ராடக்ட் மட்டும் 12,000 செலவு. ப்ளஸ் இந்த டயர்ஸ் எல்லாமே டயர்ஸ் எல்லாம் புதுசு. ஸோ இது ரெகுலராக இருக்கிற மாதிரி இல்லை, இந்த எப்படி பார்த்தீங்கன்னா சின்னதாக போகுது. இதே எஸ்டி வீலாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சரி, ஓகே. இப்போ இந்த கேரியர் பார்த்தீங்கன்னா பொதுவாக சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த கேரியர் ஸ்டைல் இருக்காது. ஸோ இங்கே இந்த கேரியர் ஸ்டைல் கொடுத்துருக்கீங்க. இது வேறு ஏதாவது வண்டியில் அந்த இந்த ரெகுலராக இந்த மாதிரி தான் இருக்குது. ரெகுலராக இதே மாதிரி தான் ரெடி பண்ணுறது. அது ப்ளஸ் ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூரில் தான் தெரிய வச்சது. ஓகே, இந்த மாடல் ஹேண்டில் இருக்கு. சரி, ஓகே, சூப்பராக இருக்குது ப்ரோ. ஸோ வேற எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க? வேற இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்டு முஜு பை நீங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன கவலை அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மூலியமாக வந்து அவர் ஸ்டிக்கரிங் எல்லாம் அவர் தான் மாடிஃபை பண்ணார். சூப்பர். வேற ஏதாவது ஸ்பெஷல் திங் ஆட் பண்ணிக்கலாம்? பவர் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்களா? பவர் இன்க்ரீஸ் பண்ணியது எல்லாம் வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஒரிஜினாலிட்டியாக இருக்கு, ஒரிஜினாலிட்டி பண்ணிடுறேன். ஓகே. நீங்கள் இதில் பீட் ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? கூலர் வந்து பீட் சவுண்டு இருக்குது. சரி, இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறீங்களா? ஸ்டார்ட். சூப்பர் ப்ரோ. சவுண்ட் பீட்லாம் வந்து பக்காவாக ரெடி பண்ணிருக்கீங்க. ஸோ இது வீட்டிலேருந்து பீட் சேஞ்சான ஒரு சவுண்ட் வருங்களா, அந்த மாதிரி ஏதாவது செட்டப் இருக்கா? அந்த மாதிரி இல்லை, நான் மஃப்ளர் ஆல்டர் பண்ணியிருக்கிறது எல்லாம். ஓகே. ஸோ அதுக்கும் க்ரோம் கேட்கலாம். ஆமாம், எல்லாம் ஏ டு Z வந்து ஃபுல்லாக வரும். ப்ரோ, இப்போ இந்த கலர் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஆர்சி எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆர்டி ஆஃபீஸில் சொல்லி எல்லாமே டோட்டலாக பக்காவாக ரெடி பண்ணி ஆர்சிலாம் கரெக்டாக தான் ஏன் பயங்கரமான ஒரு கனவு வழி போகுது. எப்படி சொல்லுங்க, எப்படி இந்த கனவு எப்படி? ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லி இது பண்ணிட்டு வாங்கி டோட்டலாக மாடிஃபை பண்ணி சரி ரைடு போகும்போது டிஷர்ட்டோட வாங்கி ரைடு போகலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த பைக்கில் வந்து ரைட் போக போறீங்க, எங்கேயாவது ரைட் போகிற மாதிரி இருக்குங்களா? டூ ஸ்ட்ரோக் பைக்கில் வந்து ரைட் போகிற மாதிரி கூட ரைட் பண்ணீங்கன்னா 24 கிரீட்ஸ் அவங்க மூலியமா போகலான்ட்டு ஒரு பிளான் சரி, தான் போகலான்னு இருக்காங்க. ஃபுல்லாக நாங்கள் கேட்ட கொஸ்டின்லாம் வந்து பயங்கரமாக ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. ஸோ எங்கள் சார்பாக என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ரைடிங் கேர் யூஸ் பண்ணுங்கள், ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா டூ ஸ்ட்ரோக் பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடியாகவே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் சீட்டெல்லாம் ஹெல்மெட் போட்டு, ஸோ அதே மாதிரி நீங்கள் ஹெல்மெட் போட்டு பேக்கிங் போட்டு ரைட் பண்ணுங்கள். ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களை ரைடில் வந்து நாங்களும் மீட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப நன்றி.